வணக்கம். செல்வகுமாரின் 2024 டிசம்பர் 31 வரை வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் ஆய்வறிக்கை, இடைக்கால ஆய்வறிக்கை. அடுத்தது நீண்டகால வானிலை அறிக்கையும் இதோட இணைத்திருக்கிறேன். அடுத்த அறிக்கையாக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. எதிர்பார்த்தது போலவே நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி 16ஆம் தேதி இரவு 17 அதிகாலையில் மழை பிடிப்பு தொடக்க வேண்டிய நிலையில் நிகழ்வு வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 3100 மீட்டர் உயரம் வரை 3 கிலோமீட்டர் உயரம் வரைக்குள்ள ஒரு நிகழ்வாக இலங்கைக்கு கிழக்கே 230 கிலோமீட்டர் தொலைவில் முல்லைத்தீவிற்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கு 350 கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு 550 கிலோமீட்டர் தொலைவிலையும் அது நீடித்துக் கொண்டிருந்தாலும் தீவிரமடைவதற்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றும் அது குளிர்காற்றும் கிடைத்தாலும் தொடர்ந்து வளிமண்டலத்தில் 3100 மீட்டர் உயரத்தில் இடையூறு கொடுக்கும் எதிர் திசை காற்று, எதிர் சுழற்சிகள் எல்லாமே 3100 மீட்டர் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கு. இது நேற்று வரை இந்த எதிர்ப்பை விட இன்றைக்கு கூடுதலாகி இருக்கிறது. நேற்று நள்ளிரவுக்கு பிறகு இந்த எதிர்ப்பு கூடுதலாகி இருக்கு. ஆக இதன் காரணமாகத்தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைவதில் கடும் சவாலாக இருக்கிறது. கண்டிப்பாக இது 3100 மீட்டர் உயரத்திற்கு மேலே, அதாவது 3.1 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே இது உயர்வதற்கு வாய்ப்பில்லை. அப்போ உயர்வதற்கு வாய்ப்பில்லைன்னு நிச்சயமாக தீவிரமடைவதற்கு வாய்ப்பில்லை. தீவிரமடைதல்னா கூட அகலமாக அகன்ற ஒரு பரந்த ஒரு சிஸ்டமா அது நீடிக்கும். பரந்த சிஸ்டமா உயரம் இல்லைனாலும் பரந்த சிஸ்டமா அழுத்தப்பட்ட ஒரு வடை போல, அப்படி தட்டையாக்கப்பட்ட எப்படி வடையில் ஒரு ஓட்டை இருக்கோ அதே போல பெரிதாக தட்டையாக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக வங்கக்கடலில் தற்பொழுது சுழண்டு கொண்டிருக்கு. சரி, என்ன சார் மாதிரி எல்லாமே ஒடிசா, அதையும் தாண்டி மேற்கு வங்கம், வங்கதேசம், அதையும் தாண்டி மியான்மர் வரைக்கும் கொண்டு போறாங்களே, இது எப்படி நடக்குமா? நடக்க வாய்ப்பு குறைவு. மேற்கத்திய இடையூறு அதன் பக்கம் ஈர்த்து கொண்டு போவதாக சொல்லப்படுகிறதே உண்மையா அப்படின்னு பலர் கேள்வி கேட்குறீங்க. இன்னொன்று, இது போவதற்கு காரணம் என்ன, போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல மாதிரிகள் நம்ம ஏற்கனவே பாருங்க, ஆரம்பத்திலிருந்து பெஞ்சல் புயல் கரை கிடக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்வுல எங்க போட்டிருந்தாங்க, கொல்கட்டாவுக்கு போட்டிருந்தாங்க. இப்படியே தான் இதே மாதிரி வளைஞ்சு கொண்டு போய் அங்கே போட்டு வச்சிருந்தாங்க. இறுதியாக எங்கே போணுச்சு, ஜிக்ஜாக் போட்டு வடக்க போய் தெற்க போய் மாமல்லபுரம் அருகே கரை கடந்துச்சு. அதாவது மரக்காணத்து அருகே, புதுச்சேரிக்கோ மாமல்லபுரத்துக்கும் இடையில மரக்காணத்துக்கிட்ட கரை கடந்து இல்லையா. சரி, அப்போயாவது நவம்பர் மாதம் இறுதி, டிசம்பர் முதல் வாரம் முதல் 2 தேதி இப்போ வளிமண்டலம் நல்லாவே இடையூறு கொடுக்குது. வளிமண்டலத்தில் மேலடுக்கில் குளிர்காற்ற உயரழுத்தம் வடக்கு வங்கக்கடல்ல இருக்கு, இந்திய நிலப்பகுதியிலையும் இருக்கு. இந்த உயரழுத்தத்துக்கு மேலே ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு. நம்ம ஏற்கனவே நேற்றுக்கு சொன்னதுதான். ஜெட் ஸ்ட்ரீம் 222 கிலோமீட்டர் வேகத்தில் 12.6 கிலோமீட்டர் உயரத்தில் 222 கிலோமீட்டர் வேகத்தில் 12.6 கிலோமீட்டர் உயரத்தில், அதாவது 120 நாட்டு 220 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கு. எப்படி போகுது, குஜராத், பஞ்சாப் பகுதியாக அப்படியே உத்தரப்பிரதேசம் வழியாக வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக போயிட்டு இருக்கு ஜப்பான் வரைக்கும் ஜெட் ஸ்ட்ரீம். அதுக்கு கீழே இருக்கு, அது ஒரு பிரித்த நீண்ட பாய். அந்த நீண்ட பாய்க்கு கீழே அருகிலே, பாய்க்கு கீழே கொஞ்சம் அருகிலே 6000 மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இருக்கு. இப்போதான் வந்திருக்கு, காஷ்மீர் வந்திருக்குது. இன்னும் முழுமையாக அது காஷ்மீர் அப்படியே இமயமலை மேலே பயணித்து அது போகணும் அருணாச்சலம். அடுத்த தேதியில், நாளை மறுநாள் தேதியில் எவ்வளோ உயரத்தில் இருக்கும், 6000 மீட்டர் உயரத்தில் இருக்கும். நம்மளோட நிகழ்வோட உயர அளவு 3 கிலோமீட்டருக்கு மேலே கிடையாது. அது அடிப்பீடமே 6000 மீட்டரு. அப்போ 6 கிலோமீட்டர் உயரம், அடிப்பீடம் 6 கிலோமீட்டருக்கு மேல், 6 கிலோமீட்டர்லேருந்து மேலே இருக்குது.
ஆனால் இது 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு கீழே இருக்குது. அப்போ இது அது இழுக்குமா? இழுக்காது. ஆனாலும் அதை இழுத்து கொண்டு போவது வேற ஒரு சக்தி. அப்படி கடல் நீரோட்டம் அதை கொண்டு போகுதுங்கண்ணா. சரி, கடல் நீரோட்டம் கொண்டு போனா கடலில் பதியணுமே, காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தானே இருக்கு. ஒரு ஆழ்ந்த பகுதியாக கடலில் பதிஞ்சாதான் இது மேல்மரப்பிலே இருக்கு. அது எப்படி இழுத்துட்டு போகும்? போகாது. அப்போ என்ன ஆகும்? இதே 3100 மீட்டர் உயரத்தில், அதாவது 3.1 கிலோமீட்டர் உயரத்திலேயே உயரம் இல்லாமல் அகலமாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்து 21ஆம் தேதி வரை நீடிக்கும். உயரம் இல்லாமல் அகலமாக. சரி, அதுக்கு ஏன் சார் மழை என்னாச்சு? 16ஆம் தேதி ராத்திரி தொடங்குனீங்க, என்ன காணோம்? 16ஆம் தேதி ராத்திரி தொடங்கிட்டு கடலில் தொடங்கியிருக்கு, ரேடாரில் தெரியாது. எப்பொழுதுமே ஒரு நிகழ்வுக்கு வடக்கு புறமோ கிழக்கு புறமோ மேற்கு புறமோ எங்கேயாவது தான் இருக்காற்று இருக்கும். இப்போ உதாரணம், இந்த நிகழ்வு வருது, ஒரு பசிபிக் பெருங்கடலில் ஒரு புயல் இருக்குன்னு வச்சிங்களேன், அதை பார்க்க போயிட்டுனா குளிர்காற்று எங்கேருந்து வரணும்? இமயமலையிலேருந்து வர்ற குளிர்காற்று தான் இதை குளிர்விக்கும். அப்போது நீராவி காற்று அந்தமானிலிருந்து சென்னையில் ஏறும் பொழுது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்கும். ஓகேயா? ஆனால் இப்போ பசிபிக் பெருங்கடலில் ஒரு நிகழ்வு இருந்தாலும் அந்த நிகழ்விற்கு சீன காற்று போகலை. அப்போ வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வரக்கூடிய குளிர்காற்றும் தெற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் கடலில் இடைமறித்து சந்திப்பை ஏற்படுத்தி கடலில் மழைப்பொழிவை ஏற்படுத்துது. கடலில் அந்த இடத்துல உங்களுக்கு ரேடார் இல்லாததுனால உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் தமிழக கடற்கரைக்கு கிழக்கே கொஞ்சம் மழைப்பொழிவை காட்டும். கண்டிப்பாக படிப்படியாக நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது இப்போ டெல்டா கரைக்கு கிழக்கே 350 கிலோமீட்டரில் இருக்குது. தென்கிழக்கு 350, கிழக்கு தென்கிழக்கு இருக்குது. இது கண்டிப்பாக நெருங்கி வரும் பொழுது மாலையிலிருந்து மழைப்பொழிவை தொடக்கம். நாளை நல்ல மழைப்பொழிவு இருக்கும். இன்றைக்கு நள்ளிரவிலிருந்து 9 மணி 10 மணிலிருந்து இரவிலிருந்து முன்னிரவிலிருந்தே மழைப்பொழிவு நல்லாயிருக்கும். ஆக மழைப்பொழிவு மெல்ல தொடங்குவதில் மெல்ல தொடங்கும், விலகுவதிலும் மெல்ல விலகும். நீடித்து நின்று மழைப்பொழிவு இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 21ஆம் தேதி வரை இந்த நிகழ்வால் மழை இருக்குங்க. மழை விலகவில்லை, வருவதில் தாமதம். மெல்ல நீடித்து நின்று பெய்து நீடித்து நின்று விலகி போகும், மெல்ல விலகும். அப்படிதான். வடக்க போகுமா? போகாது, மேற்கு நோக்கி தான் போகும். பொறுத்திருந்து பாருங்கள், நிகழ்வு எல்லாம் மாற்றி காட்டும். ஆனாலும் இங்கே ஒரு நிகழ்வு போனாலும் அங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அது என்ன? அங்கே இருக்கிற நிகழ்வு, அங்கே அடுத்து ஒரு நிகழ்வு, ஒரு காற்று சுழற்சி தென்சின கடல்லேருந்து ஒரு காற்று சுழற்சி வந்துட்டு இருக்கு. அது மியான்மரை ஒட்டி அது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும் மழைப்பொழிவு. இந்த நிகழ்வு வேற, அந்த நிகழ்வு வேற. புரியுதுங்களா? இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி போய் மழைப்பொழிவை கொடுக்கும். ஓகே, 2. ஓகே, அடுத்ததுங்க. சரி, இது 21ஆம் தேதி வரை. அப்புறம் 24ஆம் தேதி வரை மழை சொல்லியிருக்கீங்களே. ஆமாம், அது ஏது? பசிபிக் பெருங்கடல், சாரி மன்னிக்கவும், ஏற்கனவே தூத்துக்குடி திருநெல்வேலி கடந்து அரபிக்கடல் போனது இல்லையா? அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அரபிக்கடலுடைய உயரழுத்தத்தின் பிடியில் எதிர்த்து போராடி கொண்டிருக்கு, போக முடியாமல். ஓகே, ஏற்கனவே இந்திய பெருங்கலோட மொசாம்பிக் நாட்டில் நேற்றைக்கு ஒரு புயல் ஒன்று கரை கடந்திருக்கு, தெரியும் உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. பாவம், 250 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நேற்றைக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்து சும்மா ஒன்று கூட இல்லை, எல்லாத்தையும் தரைமட்டம்னு சொல்ல பாருங்க. உண்மையாக அதுதான் தரைமட்டம். பாவம், மிக சோகமான காட்சியாக இருக்கிறது. ஆகவே நேற்றைக்கு அது கரை கடந்துச்சு. அந்த புயல் என்ன செஞ்சதுன்னா இழுத்துது. இப்போ அதுவும் இழுக்கலை, அதனால அது விட்டுட்டு இப்போ எந்தவித ஈர்ப்பும் இல்லாமல் தனியாக சுழன்று கொண்டிருக்கு, முன்னேற முடியாமல். இப்போ என்ன ஆகுன்னா திரும்ப குமரிக்கடல் பகுதிக்கு இலங்கை பகுதிக்கு வரப்போகிறது 21ஆம் தேதிக்கு பிறகு 25ஆம் தேதி நாள் வரைக்கும், 24ஆம் தேதி வரைக்கும். அப்போ அது என்ன செய்ய போகுது? மழைப்பொழிவை கொடுக்க போகுது. ஆக இந்த நிகழ்வால் 21, அடுத்த நிகழ்வால் 24, மழைப்பொழிவு 24ஆம் தேதி வரை இருக்கு. பெரிய நிகழ்வோ சிறிய நிகழ்வோ மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே கொடுக்கும். அது இன்றைக்கு மாலை மழை தொடங்கியது பிறகு எந்தெந்த மாவட்டங்களோட தீவிரம் இருக்கும், அப்பொழுது வளிமண்டல இடையூறு எப்படி இருக்குது, இதெல்லாம் நாம் அறிவிக்கலாம். ஓகே, 24ஆம் தேதி வரை மழை இருக்குது. அதுக்கடுத்து 25ஆம் தேதி இடைவெளி கொடுத்ததுக்கப்புறம் 26 இடைவெளி தான், 27 இடைவெளியாக தான் இருக்கும். தற்பொழுது பிலிப்பைன்ஸ் அருகே ஒரு புயல் உருவாகி அது பிலிப்பைன்ஸை தாக்கிவிட்டு ஒரு தீவிர புயலை தாக்கிட்டு அப்படியே செயல் இழந்து தென்சீன கடலில் தாய்லாந்து வளைகுடா நோக்கி வரப்போகுது. அந்த நிகழ்வு வரக்கூடிய 26ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 27, 28, 29 தேதிகளில் வங்கக்கடலில் வரும். அது தமிழ்நாட்டின் வடகடலோரமா, மத்திய கடலோரமா, இலங்கையா, தென்கடலோரமா என்பது பொறுத்திருந்து பார்க்கணும்.
அடுத்து ஒரு நிகழ்விற்கு மாத இறுதியில் அதோட நிறைவடைஞ்சிடும் வடகிழக்கு பருவமழை. புரிகிறதா? நிகழ்வு இப்போ இருப்பது 21ஆம் தேதி வரை மழை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு 22லிருந்து 24ஆம் தேதி, 25, 26 இடைவெளி, 27 இடைவெளியாக இருக்கலாம். 28லிருந்து 30ஆம் தேதி வரை அடுத்த நிகழ்வு வந்து மழை பொழிவை கொடுத்து விட்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடை செய்துவிடும். அதுக்கப்புறம் குளிர் மட்டும், அதுக்கடையில் குளிர் இல்லாமல் இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், ஏன் குளிர் வருகிறது சொல்லுவாங்க. மார்கழி வந்தால் குளிர், மழை வராது. எப்பொழுதுமே புயல் வந்ததுக்கு கூட முதல்ல வந்த புயலுக்கு முன்னாடி கூட குளிர் வந்துச்சு, ஞாபகம் இருக்கணும். எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும். இமயமலையிலிருந்து காற்றை ஈர்க்கும் பொழுது தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கும். அந்த தமிழ்நாட்டின் ஊடாக பயணிச்சது தான் குளிர்காற்று வெப்பநீர் ஆவியை குளிர்வித்தது. அப்போ அந்த குளிர்காற்று உங்களுக்கு தெரியல. இப்போ மழை பெய்யணுன்னே சொல்றாங்க மாத்திப்போம். யாரு? பெரியவர்கள். பனி வந்துட்டு, அதை நான் சொன்னேன்ன மழை பெய்யாதுன்னு. மார்கழி வந்துட்டுனா மழை பெய்யாதுப்பா, அது போயிரும்பா அப்படியே. இப்போ இன்றைக்கு சொல்றாங்க. ஏன் அதை கடந்ததில் சொல்ல வேண்டியதானே? அன்னைக்கு திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு கூட தென் மாவட்டங்களில் மழை பொழிந்தது, அவ்வளவு வெள்ள பெருக்கு கொட்டி தீர்த்தது. ஏன் அதே நாளில் கடலூரில் கொட்டி தீர்த்தது? ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுதும் அந்த நிகழ்வு விலகி போகவில்லை, மழை பொழிவை கொடுக்கும். இப்போ சுற்றுப்புற காற்றை இருக்கும் பொழுது வட இந்திய குளிரலையை வந்து அந்த தென்சின கடலிலிருந்து வரக்கூடிய காற்று அங்கே இடைமறிக்கலைன்னா தமிழ்நாடு வந்து தான் அது தரையேறி மழை பொழிவை கொடுக்கணும். தென்சின கடலிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்காற்று இடைமறிக்கிறதுனால தான் கடல்லே மழை பொழியுது. அது அந்த காற்று இல்லை, ஒரு பசிபிக் பெருங்கடலில் ஒரு நிகழ்வு இருக்குன்னா அது நோக்கி போயிருக்கும். ஓகே, அந்த காற்று குளிர்காற்று வருகிறது, வட இந்திய குளிர்காற்று வருகிறது, இதனால கூடுதல் குளிராக இருக்கிறது. இப்படித்தான் இப்போ தெற்கிருந்து வருவது மடகாஸ்கரில் இருந்த புயல் அது செயலிழந்து விட்ட காரணத்தினால அந்த காற்றும் கூடுதலாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலிய காற்று இங்கே வருகிறது. ஆகவே சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் நிகழ்வு, சிறு நிகழ்வாக இருந்தாலும் பெரிய நிகழ்வாக இருந்தாலும் எவ்வளவுக்கு அதற்கு காற்றை ஈர்க்க முடியுமோ அவ்வளவு ஈர்க்கும். வட இந்திய குளிரில் இங்கே வருகிறது, அதனால குளிர் இருக்கிறது. குளிர் விலகும், நாளை குளிர் விலகும். வரக்கூடிய 3 நாட்களுக்கு குளிர் குறைவாக இருக்கும். குளிரும் இருக்கும், மழையும் இருக்கும். அப்படின்னா குளிர் அளவாக இருக்கும், மழையும் இருக்கும், இடையிடையே மழையும் இருக்கும். வரக்கூடிய 24ஆம் தேதி வரை மழை இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு 3 நாள் இடைவெளி, கிறிஸ்மஸுக்கு அப்புறம் 2 நாள் இடைவெளி இருக்கலாம். அதுக்கப்புறம் மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது. மொத்தம் நாம் 4 குறிப்பிட்டிருந்தோம். ஒரு நிகழ்வு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு போன்று சென்றிருக்கிறது. அதை மாதிரி நினைவு கொள்ள வேண்டும். நாளில் 1 சென்னைக்கு வெள்ளம், கடலூருக்கு வெள்ளம், அரியலூருக்கு வெள்ளம், எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நாளில் 20 சென்டிமீட்டருக்கு வெள்ளம் பனிப்பொழிவு கொடுத்து, திருநெல்வேலி தென்காசிக்கு முதல் நாள் வரைக்கும் வறட்சி, அடுத்த நாள் வெள்ளம். முதல் நாள் வரைக்கும் வறட்சி, மழை பெஞ்ச அன்னைக்கு வெள்ளம், அடுத்த நாள் இப்போ வறட்சி, அடுத்தது எல்லா தண்ணியும் போயிடுச்சு. ஆகவே இப்படித்தான் இருக்கிறது இயற்கை. நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பர் 31 வரைக்கும். இணைந்திருந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.